حي على الفلاح. மனிதன் தன்னுடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம், யதார்த்தம், உண்மை, அவனிடம் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அச்சமும் அல்லாஹுடைய பயமும் அடிப்படை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழுங்கள், எங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாம் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது, கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது, நசீஹத்துக்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் அடிப்படையும் அதுதான். யாருடைய வாழ்க்கையில் தக்வா இருக்குமோ, இறையச்சம் இருக்குமோ, பயபக்தி இருக்குமோ, அவர்கள் வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றி அவர்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். இதை குர்ஆன் மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருந்தது. வெற்றி அவர்களை தேடி வந்து சேர்ந்து விட்டது. ஃபிரௌனிடத்தில் அல்லாஹுடைய அச்சம் இருக்கவில்லை. தான் தோண்டித்தனமாக வாழ்ந்தான், எப்படியும் வாழலாம் என்று நினைத்து வாழ்ந்தான். அவன் வெற்றியை தேடி போனான், ஆனால் அவனுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவங்களை எல்லாம் குர்ஆனில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள் கொண்டு போய் பால் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். எங்களுக்கு தெரியும், நாம் படித்திருக்கின்றோம். فَلَمَّا ذَهَبُوا بِهِ وَأَجْمَعُوا أَن يَجْعَلُوهُ فِي غَيَابَةِ الْجُبِّ, ஒரு பால் கிணற்றில் அழிந்து போ, நாசமாகி போ என்பதாக தள்ளிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுஃபை பாதுகாத்தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாரெல்லாம் கிணத்துக்குள்ளே அவர்களை தள்ளிவிட்டார்களோ அவர்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இனம் கண்டார்கள், கண்டுகொண்டார்கள். இவரா யூசுப் என்பதாக. நாங்கள் எந்த யூசுஃபை கிணத்துக்குள்ளே தள்ளினோமோ அவர்தானா இவர் என்பதாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுகொண்ட சந்தர்ப்பத்தில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் ஹஜ்ரத் யூசுஃபை பார்த்து கேட்டார்கள், ஆலு அன்த யூசுப், நீங்களா யூசுப் என்று கேட்டார்கள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் யூசுப், இதனுடைய சகோதரர் புன்யாமீன், என்னுடைய சகோதரர். قال انا يوسف وهذا اخي என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு சகோதரர்கள் கேட்டார்கள், நாங்களோ உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தள்ளிவிட்டோம் கிணத்துக்குள்ளே, நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்னென்பதாக கேட்டார்கள். அன்பான வாலிபர்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது, ஒரு டீனேஜர் வாழக்குள்ள, அதற்கு பிறகு ஒரு வாலிபராக வாழ்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான், இந்த இடத்தை நீங்கள் எப்படி அடைந்து கொண்டீர்கள் என்பதாக. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பதில் சொன்னார்கள், இது எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நான் கடைபிடித்த இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் கடைபிடித்த இந்த நடைமுறையை, நான் கடைபிடித்த இந்த வழியை உலகத்தில் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த இடம் கிடைக்கும், அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்தை அடைந்து கொள்ள முடியும். இது எனக்கு மட்டும் சொந்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்ல, இது அனைவருக்கும் உள்ளது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னஹு மய்யத்தகி வயஸ்பிர், யாருடைய வாழ்க்கையில அல்லாஹுடைய அச்சம், தக்வாவும் பொறுமையும் இருக்குமோ அவர்கள் உரிய இடத்தை, இந்த இடத்தை அடைந்து கொள்வார்கள். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரெண்டு விஷயம்தான். ஒருவரை ஒருவர் கொலை செய்து, ஒருவருக்கு ஒருவர் குடிவெட்டி, ஒருவரை ஒருவர் தாக்கி, ஒருவரை ஒருவர் இல்லாமலாக்கி உலகத்தில் வெற்றி பெற முடியாது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் நாடினார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழித்து விட்டால், ஒழித்து விட்டால், இல்லாமலாக்கி விட்டால் எங்களுடைய தகப்பனாருடைய கவனம் எங்களின் பக்கமாக திரும்பும் என்று சொல்லித்தான் அவர்கள் நினைத்தார்கள், என்று சொல்லி அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டார்கள். அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அவர்களிடமிருந்த முறை என்னவென்று சொன்னால், ஸ்ட்ராட்டஜி என்னவென்று சொன்னால், இவரை இல்லாமலாக்கி விட வேண்டும், இவரை ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் முடிவு செய்தார்கள். ஆனால் அந்த முடிவு எந்த லாபத்தையும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு மாறாக நஷ்டத்தை மாத்திரம்தான் கொடுத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் வாப்பாவுடன் இருக்கக்குள்ள என்ன தக்வா இருந்ததோ அதே தக்வாவை கிணத்துக்குள்ளையும் கடைபிடித்தார்கள். அதே தக்வாவை கடை தெருவில் போட்டு விற்கப்படக்கூடிய நேரத்திலும் கடைபிடித்தார்கள். அதே தக்வாவை அரண்மனையிலும் கடைபிடித்தார்கள். அதே தக்வாவை சிறைச்சாலையிலும் கடைபிடித்தார்கள். அதே தக்வாவை அன்புக்குரிய சகோதரர்களே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தன்னிடம் இருந்த நண்பர்களுடன் கடைபிடித்தார்கள். கடைசியாக அதே தக்வா தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஆட்சி செய்வதற்கும் துணை புரிந்தது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இன்னஹு மய்யத்தகி, யாருடைய வாழ்க்கையில தக்வா இருக்குமோ அந்த தக்வாவுடைய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானார். இரண்டாவது சொன்னார்கள் வயஸ்பிர், யாரு பொறுமை செய்வார்களோ. பொறுமை என்று சொன்னால் ஒரு விடயம் நடப்பதற்குரிய நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு ஒன்றை செய்துவிட்டால் வாழ்க்கையை அழித்துக் கொண்டு விட்டோம், வாழ்க்கையை இல்லாமலாக்கி கொண்டு விட்டோம். அவசரப்படக்கூடாது. நிதானமாக அல்லாஹ்விடம் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில யாரு முன்னேறுவார்களோ அவர்களுடைய முன்னேற்றம் நிரந்தரமான முன்னேற்றமாக இருக்கும் என்பதை பற்றியும் குர்ஆன் கரைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வோம், அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய கண்ணோ அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழுவோம். ஹராம் ஹலால் வாழ்க்கையில் பேணுவோம், நல்லதை செய்வதற்கு முனைவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லதற்குரிய சந்தர்ப்பத்தை ஆக்கி